பிரசங்க 7:8 பார்க்கலாம். ஒரு காரியத்தை துடக்கிறது பார்க்கலும் முடிவு நல்லது, ஒரு பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமம். இந்த நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களிடத்து ஒரு நற்செய்தி சொல்றாரு. நம்ம என்ன ஒரு காரியத்தை செய்யும் போது அது முடிவு நல்லதா இருக்கணும். ஒரு பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமமா இருக்கணும். நம்ம எந்த வருஷத்துல புதிய மாசத்துல புதிய நாள்ல புதிய கிருபையினால ஆண்டவர் சமூகத்துல நம்ம போகும்போது ஆண்டவரத்துல நம்ம இது கேட்கணும். ஆண்டவரே, நான் பெருமை உள்ளவனா இருக்கக்கூடாது, பொறுமை உள்ளவனா இருக்கணும். நான் பொறுமையா இருக்கும்போது ஆண்டவரே நான் உத்தமம்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் உத்தமமா நடக்கணும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை உத்தமமா இருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது அது துடக்கிறது முடிக்கிறது நல்லதா இருக்கணும். ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம புதிய வருஷத்துல போகும்போது ஆண்டவர் நீங்க சொல்றாரு, ஒரு காரியத்தை நீங்க என்ன சொல்ல போறதா துடக்கிறதை பார்க்கணும் முடிக்கிறது நல்லதா இருக்கணும். அப்படின்னா புதிய வருஷத்துல நம்ம போறோம். அடுத்த வருஷம் அதே ஜனவரி நம்ம டிசம்பர் 31 முடிச்சுட்டு 1 நவம்பர் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கேட்கணும் ஜனவரி. அப்போ ஆண்டவரே, நாங்கள் இந்த புதிய வருஷத்துலேருந்து நாங்கள் புதிய அடுத்த வருஷம் டிசம்பர் 31 வரையும் ஆண்டவரே எங்களை உத்தமமாக நடத்துங்க, உண்மையாக நடத்துங்க, பரிசுத்தமாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும், நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும், நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு சகோதரிகளே உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணப்பட்டிருக்குது, உத்தமமாய் நடக்கும். நீங்க செய்யற எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா, நல்லதா முடிச்சு தருவாராம். இந்த வசனத்தை கேட்ட உடனே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, praise the Lord. ஜெய் மசீகி.